ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு எப்படியோ தமிழ் செல்வியை பழி வாங்கிட்டோன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போஸும் நம்ம காவியாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இருந்துட்டு யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம காவியா மேலே போவாங்க. நம்ம போஸ் இருந்துட்டு காவியா நான் வெளியே ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. நம்ம காவியை மட்டும் மேலே போவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, எப்படியோ அந்த தமிழ் செல்வியை நம்ம வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானே, யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. அந்த தமிழ் செல்வியை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ சிம்பிளாக ஒரு ஐடியாவை பண்ணி இவ்வளோ பெரிய போகமாக வெடிக்க வச்சுட்டியம்மா அப்படின்னு அவங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காவியாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதை எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம காவியை பார்த்த ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. காவியா, நீ எப்போ வந்த காவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரியிலேருந்து, ஐஸ்வர்யாலேருந்து, சித்ராலேருந்து எல்லாருமே பயங்கர ஷாக். என்ன சொல்கிற நீ? நாங்கள் என்ன பேசணும்? நாங்கள் எதுவும் பேச கிடையாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நீங்க என்னென்ன பேசுறீங்களோ எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் ரெக்கார்டும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம அவளை நீங்க வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வெளியே போகவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருமா காவியா, நீ யார்கிட்டயோ சொல்லிடாதமா. அந்த தமிழ்ச்செல்வி என்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தியிருக்கா, அவமானப்படுத்திருக்கான்னு உனக்கு தெரியாதுமா. அதனால தான் அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் ஏதோ ஒரு முட்டாள்தனமாக பண்ணிட்ட காவியா, என்னை மன்னிச்சிரு காவியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் முட்டாள்தனமாக ஒரு வேலை பண்ண போய் ஒரு உசுறு அநியாயமாக போயிடுச்சு. அதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தவே பட மாட்டீங்களே. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, தெரியாமல் பண்ண விஷயத்தால் என்னென்ன நடந்துக்கிட்டுக்குன்னு பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. தெரிஞ்சால் கண்டிப்பாக பாதி பிரச்சனை சரியாயிடும். அதனால் இப்போவே போய் சேது மாமா கிட்டே இந்த விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சேதுவோட ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம சேதுக்கிட்ட, மாமா ஒரு நிமிஷம் கதவை திறக்கிறீங்களா, நான் காவியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேதுவும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தமிழ்ச்செல்விக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இங்கே பாரு காவியா, நீ யாரை பற்றி வேணாலும் என்கிட்ட பேசு, ஆனால் அவளை பற்றி மட்டும் என்கிட்ட பேசணும்னா என்கிட்ட பேசவே பேசாத காவியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு தமிழ்ச்செல்வி மேலே இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ்வளோ நல்ல பொண்ணு நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு. நான் ஆதாரத்தோடு கொண்டு வந்திருக்கேன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்ல என்ன இனிமே என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு நினச்சி ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை பார்த்த உடனே, அதாவது ஈஸ்வரி சின்னமாக தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனே ரொம்பவே கோவமா, என்ன காவியா இதெல்லாம் உண்மையா? நீ நீ உண்மையாக தான் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறியா, இல்லை அந்த தமிழ்ச்செல்வியை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாருங்க மாமா, யாராவது பொய் சொல்லி, அதாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயே உங்ககிட்ட பொய் சொல்ல முடியுமா? உண்மையாகவே நான் பொய் சொல்ல கிடையாது. முதல்ல யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கோவப்பட ஆரம்பிங்க. தமிழ்ச்செல்வி என்ன பாவம் பண்ணா? அவளை ரொம்ப காயப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. கண்டிப்பாக இனிமேல் இந்த வீட்டு பக்கம் கூட அவள் வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சேதுக்கு ரொம்பவே கோவமாக ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, சின்னம்மா வெளியே வாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா, சித்ரா, அதுக்கப்புறம் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துக்கிட்டே, மா இங்கே பாருமா, காவியா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டா போலமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா. எப்படிமா இந்த விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணுறது? கண்டிப்பாக நம்மளை சும்மாவே விட மாட்டாங்கம்மா. நம்ம என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே எனக்கும் எதுவும் தெரியலடி, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்த உடனே பயங்கர கோவமாக எல்லாருமே ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அப்போ தான், சின்னம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாலுக்கும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மோகனா இருந்துட்டு, சேது எதுக்காக சேது இப்போ எங்களை வர வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க சின்னம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் இங்க நிக்கிறாங்களே ஈஸ்வரி சின்னம்மா, இவங்க தான். தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்புமே இல்லை. இந்த ஐஸ்வர்யாவை வச்சு தான் டப்பிங் பண்ணி அவங்க அப்பா கிட்ட ராஜாங்க அங்கிள் தான் இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வச்சிருக்கான். இதனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு அவ எத்தனையோ முறை என்கிட்ட சொன்னா. ஆனா அவ சொல்றதை நம்பாம அவ மேல இவ்வளோ பெரிய பழிய தூக்கி போட்டு அவளை காயப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டு அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரிய சேது, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா, நீ கொஞ்சம் பொறுமையா இருயான்னு. ஆனா உன்னோட பொறுமையை இழந்து தமிழ்ச்செல்வி கிட்ட கண்டபடி பேசு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டே ஐயா. இப்போ தமிழ்ச்செல்வி எவ்வளவு வருத்தப்பட்டு வீட்டை விட்டு போனான்னு தெரியுமா? அதுவும் வயிற்று புள்ளக்காரியா, வயிற்றுல ரெட்டை புள்ளைய வச்சுக்கிட்டு அவ எப்படியா இனிமே தனியா இருக்க போறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே சேதுக்கு ரொம்ப கோவமா, இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. உங்களால தான் என் அப்பா இப்போ ஜெயிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்க வெளியே போயே ஆகணும். இனிமே நீங்க 3 பேரும் இந்த வீட்டுக்கு வாசப்படியை கூட மிதிக்கவே கூடாது. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் நீங்கள போலனா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, இது ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் சேதோ, அதுக்காக எங்களை வீட்டை விட்டு அனுப்புவியா? இங்க பாரு சேதோ, இந்த வீட்டை விட்டா எங்களுக்கு எதுவுமே தெரியாது சேது. அப்படி இருக்கிறப்ப எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டா நாங்கள் எங்கன்னு போவோம்? கண்டிப்பாக நாங்கள் எங்கேயும் போக முடியாது. நாங்கள் தெருவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிற தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு 3 பேருமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, அப்போ தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிச்சு கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த விஷயத்துலன்னு. ஆனால் நீ எதுவுமே கேட்காம தமிழ் புள்ளியை இப்படி காயப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டியப்பா. இப்போ தமிழ்ச்செல்வி என்ன பண்ணிட்டு இருக்கோ ஏது பண்ணிட்டு இருக்கோ அது நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா வராங்க. இங்க பாருங்க சேது மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தமிழ்ச்செல்விக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமுமே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அவளை நம்பியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட சின்னம்மான் தான் தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு பின்னாடி இன்னொருத்தரும் இருக்காங்க, நீதிமானை நீங்கள் பிடிச்சி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். நீங்கள் நீதிமானை பிடிச்சி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கிட்ட சொல்லவும், சேது இருந்துட்டு அப்போ தான் ஒரு துப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீதிமானை போயிட்டு ரகசியமாக மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. நம்ம நீதிமானோ ஏதோ பேசுறதுக்காக தானே வர சொல்லியிருக்கான் அப்படின்னு அசால்ட்டா வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம நீதிமான மடக்கி பிடிச்சி ஒரு குடோனுக்கு கூட்டிட்டு போய் கட்டி வச்சு அடி பொழந்து கட்டுறாங்க. இங்க பாருடா, நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு கூட தெரியாது. நீ உசுரோடு கூட இருக்க மாட்ட. அதுக்கப்புறம் காணா பணமா ஆயிடுவ. இப்போ நீ என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம நீதிமான் இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, இந்த விஷயம் மட்டும் என் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. முதல்ல என்னை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ விடுனா நாங்கள் விட்டுறணுமா? என் அப்பா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீ தான், எனக்கு தெரியும். நீ தான் ஏதோ பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ உண்மையை மட்டும் சொல்லலைன்னா உன்னை உயிரோடு வைக்க மாட்டேன். நீ துடிக்க சாகிற அளவுக்கு உன்னோட கழுத்தை கொஞ்சமாக அறுப்பேன். ஒரு அரை மணி நேரம் விட்டு கொஞ்சம் அறுப்பேன். அதுக்கப்புறம் இப்படி கொடுமையாக சாவ வச்சாதான் அதாவது என் அப்பா பட்ட வலி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம நீதிமானுக்கு அப்படியே பீதி கிளம்பிடுது. இங்கே பாரு, நான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முதல்ல என்னை கையை கழட்டி விடு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருடா, நீ மட்டும் ஓவராக பேசிக்கிட்டே இருந்தனா அவ்வளோதான் உனக்கு. என் சேது இருக்கிற கோவத்தில் உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது. முதல்ல உண்மையை சொல்றியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது கிட்ட அடிக்கு பயந்துக்கிட்டு, இங்கே பாரு, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதாவது ஜெனியோட அப்பா கிட்ட இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஜெனியோட அப்பா இப்படியெல்லாம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சக்தி சாவல, உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அப்போ தான் நம்ம அதாவது சேதுக்கு உசுரே வருது. அப்புறமா என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே
கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் அப்படியே அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, அந்த சக்தி உயிரோட என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கேயே தாண்டா இருக்கணும். உன் வாயில் பச்சை தண்ணி படாமல் உன் வயிற்றுக்கு சோறும் கொடுக்காம உன்னை காயப்பட்டாதாண்டா, காயப்படுத்தினாதான் உனக்கு வலினா என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு ஜென்னியோட அப்பா கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே இங்கே பாருங்கள் சார், ஜெனியோட அப்பா கிட்ட நாங்கள் பேசணும், இப்போது உடனடியாக பேசணும், அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், அப்படியெல்லாம் எல்லாரையெல்லாம் வந்து பேச முடியாது சார், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த விஷயத்தெல்லாம் வக்கீல் கிட்ட சொல்லி அதாவது ஜெனியோட அப்பா கிட்ட பேசுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வக்கீலும் இங்கே பாருங்கள் சேது, நீங்கள் கவலையப்படாதீங்க, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ராஜாங்கையம்மால எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. அந்த க்ளூவை நம்ம எப்படி விட முடியும், கண்டிப்பாக நான் இதுக்கு பெர்மிஷன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போயிட்டு இதுக்கான பெர்மிஷன்ஸை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த உடனே சேது கிட்ட கொடுத்து, இங்கே பாரு சேது, அதுக்கான பெர்மிஷன் கண்டிப்பாக அதாவது உன்னோட அப்பாவுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிடலாம், கவலையப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு பகலாம் பார்க்காம அப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த வசந்தி இருந்துட்டு, இங்கே பாரடி தமிழ், இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, இந்த நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்டி, அலைச்சல் இருக்கக்கூடாது, நல்லா தூங்கணும்டி, ஆனால் நீ அது எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, நீ காலேஜுக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வந்து படித்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கடி, உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, இங்கே பாருடி, இப்படியெல்லாம் பண்ணாமல் குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது நீ காலேஜுக்கு போகாமல் இருடி, ப்ளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, படிக்கிற பொண்ணுக்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு உதாரணமாக நான் இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேம்மா, இதை பற்றி என்கிட்ட பேசாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிய வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேது இருந்துட்டு இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து ஜெனியோட அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு பெர்மிஷன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜெனியோட அப்பா கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா, எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ண, நீதிமான் சொல்லி கொடுத்து தான் இதெல்லாத்தையும் பண்ணனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் சக்தி இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு எனக்கு டவுட்டும் இருக்குது, நீ சக்தி எங்கே மறைச்சு வச்சிருக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு நம்ம ஜெனியோட அப்பா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன் அப்பா தான் என்னோட மாப்பிள்ளையே சாவடிச்சிட்டான், இப்போ என் மாப்பிள்ளை உயிரோடு இல்லாதனால என் பொண்ணு எவ்வளோ வருத்தத்தில் இருக்குன்னு தெரியுமா, உன் அப்பா பேச்சை கேட்டுட்டு இப்போ என் மகளோட வாழ்க்கையை நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த அழுகையை பார்த்த நம்ம சுரேஷ், அதாவது நம்ம சேது வந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு, இந்த மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இந்த மாதிரி நடிக்கிறத எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், முதல்ல உண்மையை சொல்லு, இன்னும் சக்தி உயிரோடு தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், எங்கே மறைச்சு வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஜெனியோட அப்பா திருன்னு முழிக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே பாரு, நீ திருன்னு முழிக்கிறதுலேயே எனக்கு நல்லாவே தெரியுது, இன்னும் சக்தி உயிரோடு தான் இருக்கான்னு கண்டிப்பாக நான் எங்கேயாவது தேடி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மொட்டை போலீஸ் வராரு. வந்த உடனே ரொம்பவே கோவமாக சேதையையும் நம்ம கருப்பையும் பார்க்கவும், கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், என்னோட மாமா எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அவர் மேலே எதுக்காக நீங்கள் கையை வைக்கிறீங்க, அவர் மேலே நீங்கள் கையை வைக்கிறதுக்கு உரிமையே கிடையாது, இனிமேல் அவர் மேலே கையை வச்சிங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லவும், இதை கேட்ட போலீஸ்க்கு கோவம் வந்து நம்ம கருப்பையும் ஒரு ஒடி ஓங்கி அடிச்சிடுறாங்க. இங்கே பாரு, எந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவையும் கருப்பையும் வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கோவத்தையெல்லாம் ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு அடின்னு அடிச்சு, இங்கே பாரு, உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா, இல்லைனா நீ செத்துருவ, உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் இப்படி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், இங்கே பாரு, நீ எத்தனை முறை என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாலையும் நான் இந்த இடத்துலையே உயிரை விட்டாலையும் கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் யாரோட உயிரோ கெடுக்கிற அளவுக்கு நான் கொடுமை காரணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, நான் உன்ன மாதிரி ஒரு கேஸை எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, நான் எப்படியாவது உன்னோட கேஸில் உனக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையை வாங்கி கொடுக்க
கொடுக்காம விடவே மாட்டேன். என்ன இவ்வளோ தூரம் விசாரிச்சு நீ எந்த ஒரு உண்மையுமே சொல்லாமல் இருக்கல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கோர்ட்டில் உன்னை பற்றி எல்லாம் டபுள் ட்ரிபிள் மடங்கா சொல்லி உனக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஜெயில் தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன். அப்படி வாங்கி குடிக்கலைன்னா என்னோட பேரை நானே மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஒரு சவாலை விடுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அதாவது பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிள் இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணி இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இங்கே பாருங்கள் சார், என் அப்பா மேலே கையை வைக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் காரணம் யார், எதனால் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் மேம், அதெல்லாம் பண்ணாதீங்க மேம், ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. கெஞ்சின உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே என்ன சேதோ, ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே க்ளூ கிடைக்கல, ஆனால் அந்த சக்தி உயிரோடு தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. இதை பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க அப்பனோட மூஞ்சியும் ஏதோ ஒரு மாதிரி கோணெல்லாம் ஆச்சு. அதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாது, நான் ஏதாவது பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்தி இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குடோனில் அடைச்சி வச்சு தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாளாக, அதாவது 2 நாளாக சாப்பிடாம தலை கிர்றன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இது எதுவுமே பார்க்காம குடிச்சிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருக்காங்க. நம்ம அதாவது யார், நம்ம ஜெனியோட ஆளுங்க எல்லாமே, ஜெனியோட அப்பா ஆளுங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு சக்தியை காப்பாற்றுறதுக்காக எத்தனையோ வகையில் தேடி தேடி பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு யோசனை வருது. இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தப்போ ஒரு குடோனில் தானே என்னை தூக்கிட்டு போய் வச்சாங்க. அதே குடோனில் நம்ம திரும்ப போய் பார்ப்போமே, இருந்தாங்கன்னா நமக்கு தானே லக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனேயே எல்லாருமே ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட அதாவது எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டரும் வந்துடுறாங்க. அதாவது வந்த உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம காவியா. டாக்டர் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் டாக்டர், என்னோட மாமாவுக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியல, அவர் இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத நிலமையில் இருக்கார். ஜெயிலில் ரொம்ப அடித்ததுனால அவர் ரொம்ப 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 கான்சியஸ் இல்லாமல் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் அதாவது நம்ம நீதிமான் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அதாவது நீதிமான் வந்து அடுத்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சேதுக்கிட்ட, இங்கே பாரு சேது, இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பாடு தண்ணி கொடுக்காம இருந்தேன்னா கண்டிப்பாக இவன் செத்தே போயிடுவான். இப்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல கேட்கவும், இங்கே பாருங்கள் மாமா, நான் வர வரைக்கும் அவனுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. இப்போது அந்த சக்தி உயிரோடு தான் இருக்கான்னு இப்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது அந்த சக்தியை நான் உயிரோடு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம நீதிமானுக்கு ஒரு ஃபோன் வருது, செகண்ட் காலாக. இங்கே பாரு சேதோ, இவனுக்கு ஒரு ஃபோன் வருது, அதுவும் செகண்ட் காலில் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, அவனோட வாயை பஞ்சு வச்சு அடைச்சி ஏதாவது பிளாஸ்டர் இது போட்டு விட்டுரு. அதுக்கப்புறம் நீ உன்னோட வாயில் இருக்கிறத கழட்டிட்டு என்ன ஏதுன்னு அவங்களுக்கு சொல்ல, கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே அதாவது நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அவசரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது நீதிமான் சொன்னதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சேது ரொம்பவே அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நீதிமானுக்கு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி நம்ம அதாவது கருப்பு பேசுகிறாரு. பேசின உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நீதிமான் தான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சக்தியை எங்கே அடித்து வச்சுருக்காங்களோ அந்த விஷயமும் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள் மாமா, நீங்கள் இவனை இங்கே பார்த்துக்கோங்க, அவனை எப்படியாவது நான் இங்கே பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சக்தி இருந்துட்டு அதாவது நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப கோவமாக அதாவது சக்தியை ஒரே அடி அடிச்சிடுறாங்க. இங்கே பாரு, நீ உயிரோட தான் இருக்கன்னா எப்படியாவது தப்பிச்சு வந்திருக்கலாம்ல, என் அப்பா இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கோவமாக நம்ம சக்தியை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சார், அதான் நான் உயிரோடு
இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ என் ஜெனிக்கு எதுவும் ஆவலல்ல, என் ஜெனி நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு முதல்ல என் அப்பாவ நீ விடுதலை பண்ணணும். உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி இருந்துட்டு அவங்க வீட்டுக்கார கூட்டிட்டு இப்போ வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மோகனெல்லாம் நீதி அதாவது யாரு நம்ம சக்தியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இங்கே வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம சக்தியை கூட்டிகிட்டு இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம யார் நம்ம சேது இருந்துட்டு அந்த மொட்டை போலீஸ் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், என்னோட அப்பாவுக்கும் இந்த கொலைக்கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிரூபிச்சிட்டேன் ஆனால் என்னென்ன நிரூபிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நான் டாக்டர் இருந்துட்டு அது எல்லாத்தையுமே வாங்கி படித்து அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நீதிமான் இருந்துட்டு வெறும் பாட்டில் மட்டும்தான் வீட்டில் போட்டுட்ருக்கான், மீதி எல்லாமே எங்கே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப பதறி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நீதிமானுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு காரியத்தை பண்ண நீ, அரசியலுக்கு வரணுன்ற ஒரு துள்ளி கூட ஆசை இல்லாத நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம யாரு நம்ம யாரு நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, இவங்கக்கிட்ட நம்ம பொறுமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல, காலையிலே உங்களுக்கு நம்ம பணத்தை கட்டியாச்சு, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எல்லாத்தையுமே நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, இவங்களை இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அந்த நேரம் பார்த்து இவனை எப்படியாவது நான் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, கோர்ட்டில் தான் அப்பா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கருப்பு இருந்துட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல், அதாவது ராஜாங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. போன உடனே நம்ம போன உடனேயே ரொம்பவே கோவமாக நம்ம சேது இருந்துட்டு சக்தியை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்தியை பார்த்தா அந்த மொட்டை இருந்துட்டு ரொம்பவே குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எழ முடியாமல் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம மேடம் ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நீதிமானுக்கு புத்திமதியை சொல்லி வெளியே அனுப்பி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சக்தி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு நம்ம தமிழ்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, மாமா உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கக்கா, அதனால தான் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் உங்கள் மேலே கோவப்படுறாரு தவிர உங்கள் மேலே இருக்கிற மரியாதையும் கண்டிப்பாக மறக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் காவியா, என்னோட அப்பாவை எப்படியாவது நீ வெளியே கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லணும்னு போல இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஜெனிக்கு இந்த விஷயம் தெரிய வருது, அதாவது சக்தி இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம ஜெனிக்கும் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷமாக கோர்ட்டுக்கு ஓடி போகலான்னு கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே நம்ம ஜெனியோட அம்மா இருந்துட்டு, எங்கடி போகிற, நீ எங்கேயும் போகக்கூடாது, இனிமேல் எங்கேயாவது போகிற வேலை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை, காலை உடச்சி கையில் கொடுத்துருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஜெனி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம ஜெனியோட அம்மாவை, நம்ம ஜெனியோட அம்மாவை ரொம்பவே கீழே தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. இதெல்லாம் நினச்சி தான் நான் ரொம்ப பயப்படுறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சித்ரா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம செல்லப்பாண்டி அசிங்கப்படுத்துகிற மாதிரி, என்னையும் நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க, எதுக்காக என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புனீங்க, நீங்கள் என் பொண்ணு வீட்டை விட்டு அனுப்புகிற அளவுக்கு எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அவள் உங்ககிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருப்பா, அப்படி இருக்கும்போது எதனால் இது எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் கொடுத்து, இது எனக்கு ஆம்லேட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடியே நம்ம முத்துவேலும் அதுக்கப்புறம்
பின்னாடியே நம்ம ஜெனியோட ஆளுங்கெல்லாம் நிற்கிறாங்க. நின்ற உடனே ஜெனிக்கு ரொம்பவே பயமாயிடுது. எப்படியாவது நான் சக்தியை பார்த்தே ஆகணும், என் சக்தியை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சக்தியை பார்க்க விடாமல் ஜெனியோட ஆளுங்க எல்லாருமே, ஜெனியோட அப்பா ஆளுங்க எல்லாருமே ஜெனியை கடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெனி இருந்துட்டு எல்லா தடையும் மீறி நம்ம சக்தியை பார்ப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.